ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது கொங்கு நாட்டு ஸ்டைல்ல ஒரு செம்ம டேஸ்டியான பீர்க்கங்காய் குழம்பு. இது வந்துட்டு சாதத்துக்கு நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கும் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். அதுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த டேஸ்டியான பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் இந்த குழம்பு. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஒன்னா ரெண்டா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்ப அதை வந்துட்டு இந்த வடச்சட்டியும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டீங்கன்னா போதும், ஒரு டீஸ்பூன் அளவு. கூடவே கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது வந்து லேசா செவக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போறோம். வெங்காயம் லேசா செவந்து வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நம்ம கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரே ஒரு பெரட்டு பட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வதக்கின வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு எங்க அம்மாவோட ஸ்பெஷல் குழம்பு மிளகாய் தூள். இதோட வீடியோ நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்ல அப்படின்னா நீங்க வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடியும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா நைஸான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இது மாதிரி தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமா உளுத்தம்பருப்பும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் நீளமா கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசா வதங்கிச்சு. இப்போ ஒரு பெரிய பீர்க்கங்காவை இந்த மாதிரி தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். தோலை வந்துட்டு ஃபுல்லா சீவ வேணாம், இந்த மாதிரி சீவிக்கோங்க. அந்த ரிட்ஜ் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அதுல இந்த பீர்க்கங்காயையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பீர்க்கங்காய் வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா, அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு ஊற்றிடலாம். இந்த மிக்சி ஜார்லயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை இதுல விட்டுலாம். தேங்காய், பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்திருக்கிறோம்ல, அதனால இந்த குழம்பு வந்துட்டு திக்கா எப்பவும் கொதிச்சு வேகும் போது கொஞ்சம் தண்ணியாவே வச்சுக்கோங்க. இது வெந்து வரும்போது உங்களுக்கு சரியா இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துறேன். இப்போ ஃப்ளேம் அதிகம் பண்ணி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை மூடி போட்டு இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டா வேக வரைக்கும் இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்க போறோம். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இடையில கிளறி விட்டுக்கோங்க. அதுக்குள்ள வெந்துரும் பீர்க்கங்காய். வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் கொதிச்சிருக்குது. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வந்துட்டு வெந்துருச்சு நம்மளோட பீர்க்கங்காய் குயிக்கா வெந்துரும். செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நசுக்கி பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு பீர்க்கங்காய். அவ்வளவுதான், நம்மளோட குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த திக்னஸ் வந்து நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். நல்லா திக்கா வேணும், கரெக்டா மாதிரி வேணும்னால நீங்க இதை வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இன்னைக்கு இதை ஆஃப் பண்ண போறேன். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஒரு பீர்க்கங்காய் குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு சாதத்தோட சுட சுட போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.